யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த, அதாவது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. இங்கே இப்போ 70 வருஷமாக வந்து மவுண்ட் ரோட்டில் சிங்கரோட டைரக்டில் பிரம்மாண்டமான ஷோரூம். இது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஷோரூம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. எல்லா மிஷின்ஸும் அந்த ஹோம் அப்ளைன்ஸும் இருக்குது. ஃபேஷன் மேக்கர்லேருந்து டேபிள் டாப் ஃபேஷன் மேக்கர்லேருந்து ஆர்டினரி மிஷினு, வாஷிங் மிஷினு, ஹோம் அப்ளையன்ஸ், அப்புறம் ஆயில் கேன்லேருந்து எல்லாமே கிடைக்கும். இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன மிஷின் இருக்குது, மிஸ்டர் ஹரி ஸ்டாஃப் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கரோட ஸ்டாஃப். ஹரி அவர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம், என்னோட நேம் ஹரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃப்ரம் சிங்கர் இந்தியா லிமிடெட் மவுண்ட் ரோட் ஷாப்பு. இங்கே வந்து நம்மளோட ஷாப் சென்னை மவுண்ட் ரோடில் கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸாக இருக்குது, 70 வருஷமாக இருக்குது. இங்கே வந்து சிங்கரோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் மிஷின்லேருந்து ஹோம் அப்ளைன்சஸ் வந்து எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த ஆயில் கேன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் கூட எல்லாமே கிடைக்குது. இந்த ஆயில் கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ml ஆயில் கேன் வரும். இது வந்து நம்ம மிஷின் லூப்ரிகன்ட்ஸ், அதாவது இந்த சாதா மிஷின் வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து உங்கள் வண்டிக்கு, சைக்கிளுக்கு, வீட்டில் கேட்டுக்கு, மோட்டருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற அந்த ஆயில். இது வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து ஸ்விங் மிஷின் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வரும். இது வந்து மெரிட், அதாவது சிங்கரோட பிராண்டு தான் மெரிட். அதாவது சிங்கர் மெரிட் போத்தா சேம் கம்பெனி தான். அதாவது சிங்கரோட ஃபவுண்டர் பேர் ஐசக் மெரிட் சிங்கர், அதாவது யூஎஸ் பிராண்டை சேர்ந்தவர் அவர். சிங்கரோட ஃபவுண்டர் அண்ட் டெவலப்பர் இவர். ஒரு 110-120 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மிஷினோட நான் இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. 160 இயர்ஸ் ஆஃப் ஸ்விங் மிஷின்ஸ் இது. ஓகே சார். இதோட இமேஜஸ், அதாவது அவர் கண்டுபிடிச்ச விதம், அவர் எப்படி வளர்ந்தார், எத்தனை வருஷத்தில் எப்படி இருந்தார், ஸோ அதோட ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்குது. 2010 வரையும் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் வரையும், அதுலேயே தமிழில் தி ஹிந்து என்ற பேப்பரில் 27/10/14 அந்த டைமில் ஒருத்தங்க வந்து சிங்கர் மெரிட்டோட ஒரு ஃபவுண்டரோட பற்றி அவங்களோட ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே இருக்குது. இது வேணால் நம்ம ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன். சரி. இந்த மாடல் பேர் வந்து மெரிட் டீலக்ஸ். அதாவது இது வந்து பேசிக் மாடல். அதாவது ஒருத்தவங்க கையிலே நாலேஜே இல்லை, கற்றுக்க வராங்கன்னா அவங்க இந்த மாதிரி மிஷினை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த மாடல்ஸு நம்ம போக முடியும். இது வந்து பேசிக் மெரிட் மாடலு. இது சிங்கர், அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் பை ஐசக் மெரிட் சிங்கர்னால இது சிங்கர் மாடல். சிங்கர்ஸ் வந்து ஒரு 4-3 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் ஆஷ் கலர் வரும். இந்த 3 கலருக்கும் இந்த 4 மிஷினுக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது பிளாக் கலரில் வரும், இது சிங்கர் வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி டைப் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு டைம் மாடல் வந்து இந்த பாபின் கேஸ் போடுற வந்து இந்த மாதிரி ரெட் டைப்பில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த சிங்கர் டைப்பில் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஓப்பன் டைப்பில் வரும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி மாடல்ஸில் வந்து நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஒன்றுத்துக்கும் இந்த ஸ்க்ரூஸை மூவ் பண்ணி இந்த ஷெட்டில் அப்படியே வெளியே எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினுக்கு இந்த மிஷின் ஒரு டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஸ்விட்சஸ்லேருந்து எல்லாமே எவ்ரிதிங் சேம் தான். இதில் ஒரு நார்மல் டைப் இதுலேயும் வரும், இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதுலேயும் வரும். மற்றபடி ரொம்ப ஒரு மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வராது. இந்த மாடல் பார்த்துருப்பீங்க, மெரிட் பேசிக் மாடல் இப்போ காட்டினேன். அப்புறம் சிங்கர்ஸில் மாடல் காட்டினீங்க. இந்த மாடல் பேர் வந்து மெரிட் யூனிவர்சல். அதாவது இந்த மாடல் வந்து டைலர்ஸ், அதாவது டைலர் கடையில் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இந்த மாடல் எப்படி செலக்ஷன் பண்ணி எப்படி சொல்லுவாங்கன்னா மெரிட் அம்பர்லா அப்படின்வாங்க. அதாவது அந்த காலத்தில் அம்பர்லா மிஷின் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. மெரிட் அம்பர்லா தான் இன்றைக்கும் ஃபேமஸ்ஸு. அது பேர் மெரிட் அம்பர்லா கிடையாது, மெரிட் யூனிவர்சல் ஜப்பான் ஊக் செட்டில். அதாவது இந்த மாடலில் வந்து 2 டைப்பான ஊக் செட்டில் வரும். ஒன்று ஜப்பான் ஊக் செட்டில் வரும், ஒன்று இந்தியன் ஊக் செட்டில் வரும். ரெண்டுத்துக்கும் ஒன்று மேஜர் டிஃபரெண்ட் ஒன்றும் கிடையாதுங்க.
ஜப்பான் ஊக் செட் வந்து உங்களுக்கு 10 வருஷம் வருதுன்னா இந்தியன் ஊக் செட் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரும். அந்த ஊக் செட் மட்டும் மாற்றினா போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஊக் செட், ஜப்பான் ஊக் செட், இந்தியன் ஊக் செட் வரும். இது வந்து உங்களுக்கு செமி கமர்ஷியல் மிஷின், அதாவது நீங்கள் அது ஜீன்ஸ் வந்து வைக்கலாம். இப்போ சாதா மிஷின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ், சர்டன் திக்னஸ், ஒரு 2 mm திக்னஸ் தைக்கணும்னு வச்சுக்கோங்க, 2.5 3 mm திக்னஸ் தைக்கணும்னா இதெல்லாம் 5 mm 4.5 mm திக்னஸ் தைக்கும். அதாவது கொஞ்சம் ஜீன்ஸு, கொஞ்சம் திக் மெட்டீரியல்ஸு இதெல்லாமே தைக்கலாம். ஒரு நாளைக்கு 15 to 20 ப்ளவுசஸ் இதில் கண்டிப்பாக தைக்கலாம். மோட்ரு வேறு அடிஷ்னல் சார்ஜஸ், நீங்கள் மோட்ரு கூட போட்டுக்கலாம். அதாவது இதுக்கு வந்து மோட்ரு வந்து 1/12 1/6 அந்த மாதிரி 2 விதமாக டைப் வரும். நம்மக்கிட்ட சிங்கரில் வந்து எப்படி வர மோட்ரு வந்து கார்பன் மோட்ரு தான் வரும் 1/12. மார்க்கெட்டில் உங்களுக்கு 1/6 or 4 ஏதோ மோட்ரு ஒன்று கிடைக்கும். அது வந்து வித்தவுட் கார்பன் மோட்டார், அது யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துன்னா கார்பன் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இதுனா கார்பன் போட வேண்டிய அவசியம். நான் சொல்கிறேன் 1/12 கார்பன் மோட்டர் வந்து உங்களுக்கு கார்பன் எடுத்து ஒரு 6 months 7 months நீங்கள் யூசேஜ் பண்ணிட்டு நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுக்கு இருக்கும். அதே அந்த வித்தவுட் கார்பன் மோட்டர் போட்டிங்கன்னா கார்பன் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது பாட்டு ரன்னிங்லேயே கிடக்கும். இது என்ன மாடலு? இது பேர் வந்து மெரிட் ஒர்க்மேட் மெரிட் யூனிவர்சல் அம்பர்லா டைப். ஓகே. அப்புறம் இந்த மாடலில் இந்த ஃபோல்டிங் டேபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம தூக்கிக்கலாம், அடியில் இருந்த வச்சு இறக்கிக்கலாம். ரெண்டாவது இந்த மாடலெல்லாம் வந்துட்டு இந்த சாதா மிஷின்லாம் வந்து இந்த ப்ரெஷர் பார் பேக்கில் தூக்குவோம், இங்கே வச்சு தூக்குவோம். இதில் வந்து நீ லிஃப்டர்னு சொல்லுவாங்க. நீ லிஃப்டர், அதாவது தமிழ் அது பேருக்கு தொடத்தட்டி. இந்த தொடையை வந்து இந்த தட்டை நம்ம தொடத்தட்டி தூக்கும், அது பேர் நீ லிஃப்டர். அந்த ஆப்ஷன் இந்த மிஷின் எக்ஸ்ட்ரா. அதாவது டெய்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி முதில் கை பின்னாடி தூக்க மாட்டாங்க, நீ லிஃப்டர் வச்சு தூக்கி திருப்பி தைக்கிறதுக்கு அவங்க ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதால தான் இந்த மாதிரி நீ லிஃப்டர் மிஷின் ப்ரோக்ராம் வந்து இந்த மிஷினில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரிவர்ஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் மற்ற சாதா மிஷின் என்ன பண்ணுவாங்கன்னா தைச்சிட்டே இருக்கிறப்ப முதிரை தூக்கி ஒரு ஒருத்தருக்கு டேக்கப் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ரிவர்ஸ்ன்ற ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் 4 வரை கொடுத்துருப்போம். 4 mm திக்னஸ் வரை நீங்கள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாடலில். இப்போ அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்? இது பேர் வந்து மெரிட் ஒர்க்மேட் ஜப்பான் ஊக் செட்டில் ஆர் இந்தியன் ஊக் செட்டில், அதே டைப் மட்டும் வரும். இது தமிழில் டைலரிங் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் மெரிட் T10 சொல்லுவாங்க. T10 அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு மாடலுக்குலாம் டைலராக வச்ச பேர். ஆனால் டைலர் தான் வச்சாங்க, பட் ஆனால் கம்பெனி நீட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மெரிட் ஒர்க்மேட் ஃபுட் ஜப்பான் ஊக் செட்டில் ஆர் இந்தியன் ஊக் செட்டில் அந்த மாதிரி கம்பெனி பேர் தான். அது டைலர்ஸ் ஒரு விதத்துக்கு அவங்க மாற்றிட்டாங்க. இது அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. இது வந்து ஸ்கொயர் டைப் பாடி வரும், அது ஓவல் ஷேப் பாடி வரும். இது வந்து டேபிள் அகலமாக வரும், அது டேபிள் வித்து கம்மியாக வரும், ஃபோல்டிங் ராட் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த நீ லிஃப்ட் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. இதுலேயே அந்த நீ லிஃப்ட் இருக்குது, அதுதான் தொடக்கத்தை சொல்லுங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் இந்த மிஷின்லேயே இருக்குது. இதுலேயும் நீங்கள் மோட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த கார்பன் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், மிதோ கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் நம்மகிட்டே கிடைக்கும். இந்த மிஷினோட வாரண்டி வந்து 1 year வரும். இப்போ சின்ன மிஷின் வாரண்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 years கொடுப்பாங்க. பெரிய மிஷினில் வந்து வாரண்டி வந்து 1 year. நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் பெரிய மிஷின் 1 year தரீங்க, சின்ன மிஷின் 2 years தரீங்க, நீங்கள் ஏன் கேட்கலாம். பட் ஏன்னா இதெல்லாம் வந்து கமர்ஷியல் டைப்னால அது 1 year தான் கொடுப்பாங்க. சின்ன மிஷினுக்குலாம் வந்து ரெகுலர் யூசேஜ் கிடையாது. எப்பயாவது ஒரு கிழிஞ்ச துணி தைக்கிறது, ஒரு வாரத்தில் ஒரு ஜாக்கெட்டு, ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குலாம் வந்து 2 years வாரண்டி கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸ் எல்லாத்துக்கும் 1 year வாரண்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு மாடல் நான் காட்டுறேன். இந்த மாடல் வந்து நீங்கள் மாஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கூட தைக்கலாம். மாஸ்க்கு, அப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம நெட்டு எல்லாம் வரும், அதாவது இந்த நெட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தைக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவைப்பட்ட இந்த ஜூட் பேகு, அப்புறம் இந்த பவுச்சஸ் தைக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் தைக்கலாம். இப்போ நம்ம சமீபகாலமாக இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, சென்னையில் கவர்மெண்ட் சைஸ் ஸ்கூலாக பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த விஷயம் நம்ம கொடுக்குறது. ஏன் கொடுக்குறோன்னா இந்த பசங்களோட 10th சிலபஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்களா, அது இந்த விஷயம் தைப்பாங்க. இப்போ வந்து கோவிட் டைம்னால ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ போகிறது இல்லை மிஷின். ஆனால் ரெகுலராக ஸ்கூல் திறந்துட்டாலே நம்ம மிஷினு சென்னையில் இருக்கிற அவங்க ஐஎஸ்எஃப் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே நம்ம தான் சப்ளை பண்ணுறது. சேத்தப்பு ஸ்கூலு, சென்னை கார்பரேஷன் ஸ்கூலு, கேனாம்பேட்டை திருவள்ளூர் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, அங்கே எல்லாத்துக்குமே இந்த மிஷினை நம்ம ப்ரொவைட் பண்ணி சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த சின்ன மிஷின்ஸு, இந்த பெரிய மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ஜிஓஸு, இந்த அப்புறம் இந்த கவர்மெண்ட் டெண்டர் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம வந்து மிஷின்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சமீப காலமாக சென்னையில்
2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம மிஷின்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது இந்த டிஃபென்ட் ஏபிள்டு டிபார்ட்மெண்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸுக்குலாம் வந்து சின்ன மிஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் அவங்க சின்ன மிஷின்ஸ் இருக்கிற ரேஞ்ச் லெவல் பார்த்தீங்கன்னா 3,500 மிஷின் 4,000 மிஷின்ஸ் கிட்ட எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த என்ஜிஓஸ், அதாவது இந்த என்ஜிஓஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தன் ஃபவுண்டேஷன் சொல்லி திருவள்ளங்காடு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணி சப்ளை பண்ணிருக்கோம். அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸை பொறுத்தவரை என்னென்னா, இப்போ சின்ன மிஷின் வாங்கி நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷோரூம்குள்ளே வரவங்க எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் வருவாங்க. அப்போ நம்ம உள்ளே வந்தோடனே கஸ்டமரை வெல்கம் பண்ணுறது எப்படி பண்ணோம்னா, உங்களுக்கு எந்த மாதிரி யூஸுக்கு மிஷின் வேணும், நீங்கள் எந்த மாதிரி பர்பஸ் வாங்க போகிறீங்க, டொமஸ்டிக் யூஸ் வாங்க போகிறீங்களா, கமர்ஷியலாக வாங்க போகிறீங்களா, ஏன் கேட்கணும்னா கஸ்டமர் வந்து நீங்கள் வரவங்க எல்லாமே பிளைண்டாக வருவீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி மிஷின்ஸை வாங்குங்க, இந்த மாதிரி மிஷின்ஸை வாங்க. இப்போ நான் நீங்கள் ஷோரூம் வரீங்க, நான் எந்த மிஷினும் அவங்க கொடுக்கலாம். பட் ஆனால் உங்களோட யூசேஜ் ஒன்று இருக்குது இல்லையா, நாளைக்கு அப்போ நீங்கள் வெளியே போய் சொல்லுவீங்க, அந்த ஷோரூம் நான் போனேன், அவங்க எனக்கு கரெக்டாக சஜெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் உள்ளே வர கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன மாதிரி யூஸேஜாக கேட்போம் மிஷின். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் எனக்கு வந்து நான் வீட்டில் தான் தைக்க போகிறேன். ஒரு சில பேர் வீட்டில் தான் தைக்க போகிறேன்னு வாங்க, ஆனால் அக்கம் பக்கம் துணி வாங்கி ஒரு 6 ப்ளவுஸு 7 ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு இந்த சின்ன மிஷின் செட் ஆகாது. அதுக்கு பெரிய மிஷின் தான் போகும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் ஒரு 5 ப்ளவுஸஸ் 6 ப்ளவுஸஸ்ஸு நீங்கள் அன்றாட பழப்பு நடத்திக்கலாம். இப்போது ஒரு உங்களுக்கு நீங்கள் மிஷின் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மணி மோட்டிவ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன மிஷின் இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் வெளியே வாங்கி உங்கள் அக்கம் பக்கம் வாங்கி நீங்கள் போர்டு போட்டுருந்தோம் வெளியே இந்த மாதிரி ஜாக்கெட் டைட்டு தரப்போட போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4 ப்ளவுஸ் வச்சிங்கன்னா, இப்போலாம் ஒரு ப்ளவுஸ் தைச்சி வெளியே கொடுக்குறதுக்கு ஒரு 200 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்லேயே இருந்து ஜஸ்ட் இந்த மாதிரி மிஷின் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 ப்ளவுஸ் வச்சா நீங்கள் யார் கையும் நிற்க தேவையில்லை, நீங்களாவே ஓன சரி பண்ணி தைக்கலாம். அந்த மாதிரி மாடல்ஸ் ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு சிங்கரில் இந்த ஃபேஷன் மேக்கர்ஸ் அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா சிங்கரில் இப்போ நான் காட்டின மாடல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாதா மிஷின் காட்டியிருப்பேன், அப்புறம் இந்த பவர் பெரிய மிஷின் காட்டியிருப்பேன். இது அதோட பேசிக் மாடல். அதாவது இது வந்து எப்படின்னா வீட் டொமஸ்டிக் பர்பஸ் யூஸுக்கு இந்த மாதிரி மாடல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பேர் வந்து சிங்கர் ஸ்டார்ட் 1304ன்னு சொல்லுவாங்க. இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வரும். அதாவது 4 டைப் டிசைன்ஸ்னால் இங்கே இருக்கும் உங்களுக்கு 1 2 3 4 டைலியாக வச்சு நீங்கள் முடியுங்களா. இதில் 4 டிசைன்ஸ் வரும். இது நீங்கள் சாரி பீக்கோ, ஃபால்ஸு, பட்டன் ரோலு, ஜிப்பு, அப்புறம் டார்னிங் அண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் ஹேண்டி இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒரு 4 கேஜ் 5 கேஜ் கூட தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் இங்கே அங்கே தூக்கிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மிஷின்ஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு வெக்கேஷனல் லீவுக்கு போகிறீங்க, அங்கே எதுவுமே இருக்காது, அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் போகிறீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம சூட்கேஸில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பவர் ப்ளக் பண்ணி நம்ம இந்த மிஷின்ஸை ஈஸியாக தைச்சிக்கலாம். அதாவது அந்த வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு போஸ்ட் மோமர்ச்சன் ட்ரெஸ்ஸஸ், மாஸ்க் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த மாடலில் இது பேசிக் மாடல். இது அதோட சார் இதுக்கும் அதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தானே சார் எதுன்னு எல்லாமே கேட்பீங்க. ஆனால் அது கிடையாது விஷயம். இதில் 4 டிசைன்ஸ் காட்டுறோம் இல்லையா, இதில் உங்களுக்கு 22 டிசைன்ஸ் வரும். இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதில் வந்து ஸ்டிச் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த எக்ஸ்ட்ரா நாபும் இந்த மாடலும் இருக்காது. அதாவது இந்த டயலும் இருக்காது. இதில் எக்ஸ்ட்ரா டயல் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா இது சார் ஸ்டிச்சஸ் லென்த் நாபுன்னு என்ன சார், எதுக்கு சார் அதை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஒரு சில பேர் தையல் தெரிஞ்சவங்க கேட்க மாட்டீங்க, தையல் தெரியாதவங்க கேட்பீங்க. எதுக்கு அந்த மாடல்னா, உங்களோட தையல் அதாவது சின்னதாக வேணுமா, கிட்ட வேணுமா, தூரம் வேணுமா, அளந்து தைக்கிற மாடல் தான் இது. அதுலேயும் இருக்குது. இதில் இருக்குது என்னன்னா, இதில் வந்து செலக்டிவாக கொடுத்துருவாங்க. சின்ன தையல், பெரிய தையல், மீடியம் தையல் செலக்டிவாக கொடுத்துருவாங்க. இதில் அதெல்லாம் நாவ் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. நாவ் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணால் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. அதாவது ஒரு சில பேர் வந்து நம்ம மாடல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஷோரூமில் வாங்குறாங்களோ ஆன்லைனில் வாங்குறாங்களோ இல்லைனா, பட் சிங்கப்பூரில் வாங்குறாங்கன்னா எங்களுக்கு சிங்கப்பூரில் எங்கே வாங்கினாலும் கஸ்டமர் எங்களுக்கு கஸ்டமர் தான். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் டைல் வந்து எவ்வளோ திக்னஸ் எவ்வளோ எம்எம் வைக்கணும்னு சில பேர் தெரியல. அதாவது நார்மல் ஸ்டிச்சஸுக்கு இந்த மாதிரி பேப்பர் டாப் யார் வாங்கினாலும் சரி 2.5 வந்து 3 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைல் பொடிசாகிடும். இது நாட் ரிமூவ், அதாவது ரிமூவ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா. இது நம்ம டைல். இது 24 டிசைன்ஸு, இது 29 டிசைன்ஸு.
இதுக்கும் உள்ள வித்தியாசம்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 29 டிசைன்ஸ் வரும். இதில் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நாம இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வித் அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா 5 mm வித் வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் சாரி பீக்கோ, ஃபால்ஸு, பட்டன், ஜிப்பர், டார்னிங், எம்ப்ராய்டரி, ஸ்மார்க்கிங், கேதரிங், ஃபிக்ஸ், ரஃப்லர், மெனி மோர் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மாடலில் என்னென்ன ஒரு ஆப்ஷனு எல்லா மாடலும் சிங்கரில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் வரும். சார் ஏன் சார் இந்த கேப் வந்து நீங்கள் எல்லாமே கேட்கலாம். ஏன் இந்த கேப் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஜாக்கெட் கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ சர்க்கிள் வரும். அதாவது பேர் தான் ஃப்ரீ ஹார்ம் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. ஃப்ரீ ஹார்ம் ஸ்டிச்சஸ் அது வந்து எப்படின்னா டைல் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வில் பி மூவிங், இந்த மாதிரி மூவிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பேர் தான் ஃப்ரீ ஹார்ம் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க இந்த மாடலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 டைப் ஆஃப் டிசைன்ஸ், 29 டிசைன்ஸு, லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வித்து, டென்ஷன். அது இல்லாமல் இதில் வந்து பாபின் கேஸ் இந்த மாதிரி எடுத்து போகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு மாடல் நான் காட்ட போகிறேன். அந்த மாடலோட பேர் வந்து சிங்கர் டேலண்ட் 3321 சொல்லி ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சிங்கரில் பழைய மாடல் தான். நியூ மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு, அப்டேஷன் மாடல்ஸ் ஒரு 2 மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. அது ஷோரூம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் பிரித்து நான் காட்டுவேன். உள்ள பாக்ஸ் டைப்பில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிங்கர் டேலண்ட் 3321 சொல்லி ஒரு மாடல் இருக்குது. இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 29 டிசைன்ஸ் வரும், இது 22 டிசைன்ஸ் வரும். என்ன சார் 29 டிசைன் சொல்கிறீங்க, 22 டிசைன் சொல்கிறீங்க, என்ன சார் ஃபங்க்ஷன் இதுக்கு அதுக்குன்னா சார் அப்படிதான்? அதே கிடையாது. இதெல்லாம் பாபின் கேஸ் இந்த மாதிரி வரும், எடுத்து போகிற மாதிரி வரும். இதுதான் மிஷினோட தையல் மிஷினோட பாபின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாபின் கேஸ் ஓகேங்களா, இது பேர் பாபின் கேஸு. இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து பாபின் கேஸு மிஷினில் ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் வெறும் பாபினை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். வெறும் பாபினை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். கேஸ் மிஷின்லேயே ஃபிக்ஸடு, அந்த கேஸ் வெளியே வராது. கேஸ் மிஷினில் ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் வெறும் பாபினை போட்டுட்டு இந்த க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு திருப்பிட வைக்கலாம். சார் இது என்ன சார் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா இன்னொரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா இது எல்லாமே ஆஃப் ஷட்டில் மெக்கானிசம் மிஷின். அதாவது ஆஃப் ஷட்டில் மெக்கானிசம் மிஷின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊசி போயிட்டு கீழே இறங்குறப்போ நிலா மாதிரி போயிட்டு இப்படிதான் வரும். அதாவது இந்த மாதிரி மிஷின்ஸ் அந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷட்டில் மெக்கானிசம். அதாவது இது பேர் வந்து அப்போலோ ஊக் ஷட்டில்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த அப்போலோ ஊக் ஷட்டில் என்னன்னா பாபின் கேஸ் போய் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். சார் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிறதுக்கும் ஆஃப் ரொட்டேட் ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஆஃப் ரொட்டேட்டரில் வந்து ஸ்டிச்சஸ் பர் நிமிட்டுக்கு 600 ஸ்டிச்சஸ் வருதுன்னா ஃபுல் மெக்கானிசம் செட்டில் ஸ்டிச்சஸ் பர் மினிட்டுக்கு 1100 ஸ்டிச்சஸ் வரும். அதனால் உங்களுக்கு டைலோட இது வந்து அந்த லாக் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த மிஷினு. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸஸ் கிடைக்கும். நாய்ஸஸ் மீன்ஸ் எப்படின்னா இந்த பாபின் கேஸ் அந்த ஸ்டீலில் வரப்போ கெச் சத்தம் வரும். இதில் அந்த நாய்ஸஸ் வராது. இது பேரே வந்து நாய்ஸ்லெஸ் மிஷின். நாய்ஸ்லெஸ் மிஷின். அதாவது சிங்கர் டேலண்ட் 3321 ஒரு மாடல் இருக்குது. இதே டைப்பில் சிங்கர் 3342 ஒரு மாடல் இருக்குது. அது இதுவும் சேம் மாடல் தான். பட் அதில் 32 டிசைன்ஸ் வரும். அதாவது நான் சொன்ன 3342 என்ற மாடலில் 32 டிசைன்ஸ் வரும். இதோட மாடலுக்கு வந்து சிங்கர் டேலண்ட் 3321. இந்த 3321 வந்து 21 டிசைன்ஸ் வரும். அதாவது அந்த மாடல் வைஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 3321னா மாடல் நம்பர் ப்ளஸ் டிசைன்ஸோட லாஸ்ட் எண்டு தான் 21. அந்த டிசைன் முடியுது தான் 3321. 3342 அது வந்து 32 டிசைன்ஸ். அதாவது 3342 அந்த மாதிரி மாடல்ஸ் வரும். அதில் 32 டிசைன்ஸ் வரும், அது 21 டிசைன்ஸ் வரும். அது இதுவும் சேம் ஒரே மாடல் தான். அது வந்து மேட் ஃபினிஷிங் பாடி. மேட் ஃபினிஷிங் பாடின்றது வந்து ஒரு மாதிரி ஒரு மேட்டில் வரும். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் பாடி மாதிரி வரும். சிங்கரில் வர பாடிஸ் எல்லாமே வந்து ஏரோப்ளைன் பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏபிசி மெட்டீரியல், ஏபிசி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாடல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சுன்னா கூட பாடி எக்ஸ்பெண்டபிள் ஆகும் ஒழிய பாடி புரோக்கன் ஆகாது. ஓகே புரியுதுங்களா? இது கீழே விழுந்தால் கூட அதுக்கு யாரும் வேணுமே கீழே போட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறது, ஒரு கீழே போட்டால் தவறி விழுந்தால் கூட பாடி வந்து எக்ஸ்பெண்டபிள் மாறிடும், அவங்களுடைய பாடி உடையாது. அதுக்கு தான் ஏபிசி பாடி. ஓகேங்களா? இது வந்து சிங்கர் டேலண்ட் 3321. இது அதுக்கடுத்த அப்கிரேட் லாஸ்ட் 8 மாடல். இதுக்கு வந்து சிங்கர் 6780 பிரில்லியன்ஸ் மாடல். இதில் வந்து உங்களுக்கு 72 டிசைன்ஸ் வரும். அதாவது இதில் பிக்சர்ஸில் போட்டிருப்பாங்க. நீங்கள் எங்கே போய் எந்த கடையில் போய் இந்த மிஷின்ஸ் மாடலில் கேட்டாலும் 80 டிசைன் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் 80 டிசைன் வராது. ஓகேங்களா? இதில் வர டிசைன் பார்த்தீங்கன்னா 72 டிசைன்ஸ் தான் வரும்.
மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல்ஸே வந்து ஒரு 5 விதமான பட்டன் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட்டன் ஹோல்ஸ் என்றது என்னன்னா நம்ம ஷர்ட்டில் இருக்கிற பட்டன் ஹோல் வந்து அப்படியே காஜாவை தான் இங்கிலீஷில் பட்டன் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் காஜா, இங்கிலீஷில் பட்டன் ஹோல்ஸ். அது வந்து ஒரு 4 விதமாக 5 விதமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 80 டிசைன் 72 டிசைன் வரும். அது இல்லாமல் இதுன்னு சாரி பீக்கோ, ஃபால்ஸு, பட்டனு, இன்டர்லாக்கு, ஓவர்லாக்கு, ஓவர் கேஸ்டிங் எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாடல் ஸ்பெஷலிக்காக எக்ஸ்டென்ஷன் டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் வந்து ஒரு சில மாடல் தான் வரும், ஒரு சில மாடல் தான் வராது. இந்த மாடல் வரும். அதுக்கு அடுத்த மாடல் 8 inches ஒரு மாடல் இருக்குது, அதுக்கான எக்ஸ்டென்ஷன் டேபிள் கிடைக்கும். பட் இதுக்கு வராது. இதையும் வந்து சேம் அதே மாதிரி தான் பாபின் கேஸ் சைடில் தான் வரும். இது போட் டைப் மெக்கானிசம் மிஷின்ஸ். மாடல் பேர் வந்து சிங்கர் 6180 பிரில்லியன்ஸ் மாடல். ஓகேவா? இது டிசைன் வரும். இதுக்கு அப்கிரேட் மாடல்லாம் ஒரு சில மாடல்ஸ்லாம் இருக்குது. சிங்கரில் வந்து EM9305 சொல்லி மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எம்ப்ராய்டரி, அதாவது பொட்டிக் ஷாப் வைக்கிறவங்க, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாடல் லைக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாடல் ஸ்டாக் இப்போ தான் ஸ்டாக் முடிஞ்சுது. ஸ்டாக் வரும். அது வந்து ஷோரூம் வந்தீங்கன்னா அந்த மாடல் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாடல் நீங்கள் ஷோரூம் வந்தால் அந்த மாடல்ஸ் தான் நீங்கள் லைக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் சம் எம்ப்ராய்டரி ஜாஸ்தி வரும். அதாவது நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி ப்ரோக்ராம் மாதிரியாக அந்த மிஷின்ஸை நம்ம வந்து டெமோ பண்ணி தைச்சிக்கலாம். அது வந்து பொட்டிக் ஷாப் இருக்கிறவங்க, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்க, நெக் டிசைன் போடுறவங்க, ஜாக்கெட் பேக்கிங் டிசைன் போடுறவங்க அந்த மாடல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி டைப் ஆஃப் ரேஞ்சஸ் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. இது இன்னொரு மாடல் இருக்குது. சார் இதெல்லாம் சார் எல்லாமே டேபிள் டாப்பாக இருக்குது, ஏன் இதுவே ஜிக்ஸாக் கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சு வராதா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. இது பேர் வந்து சிங்கர் கிளாசிக், அதாவது கிளாசிக் 298. அதாவது இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து ஒரு 20 years பிஃபோர் அந்த மாடல். 20 வருஷத்துக்கு முன்னாடி 1989-90 தான் இந்த மாடல் வந்து சக்ஸஸ் ஆன மாடல். கொஞ்சம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 15 to 16 kg பாடி இருக்கும். இது வந்து 21 டைப் ஆஃப் டிசைன்ஸ் வரும். இது நீங்கள் சாரி, பீக்கோ, ஃபால்ஸு, பட்டன், ஜிப்பு, டார்னிங் அப்புறம் எல்லாமே பண்ணலாம். இந்த மாடல் எப்படின்னா இங்கே ஒரு டிஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டிஸ்க் வந்து ஃபில் பண்ணி நம்ம கழட்டி மாற்றிக்கலாம். இப்போது இந்த டிஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஜிக்ஸாக் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து 21 டிஸ்க் கொடுப்போம். அந்த 21 டிஸ்க் எப்படின்னா ஒரு டிசைன் இருக்கும். அந்த டிசைன் வரும்போது நீங்கள் எடுத்து இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு இதை போட்டு டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். டைப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு 21 டிசைன்ஸு, பட்டன், பீக்கோ, ஜிப்பு, டார்னிங் அந்த எல்லாம் பண்ணலாம். இதில் பாபின் கேஸ் ஓப்பன் டைப்ஸ் ஃபிட் டைப் மேலே ஓப்பன் பண்ணால் இங்கே வரும். இது வந்து ஃபுட் மோட்டரைஸ்டுங்க ஃபுட் மிஷின். இது வந்து மிஷின் டாப்பு, ஸ்டாண்டு, டேபிள். ஓகேங்களா? இதில் நீங்கள் தேவைப்பட்டால் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிங்கர் 1/20 ஒரு மோட்டர் வரும். அது நம்ம சைட் வழியாக கொடுத்து இன்புட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாடல் பேர் வந்து சிங்கர் 984 ஃபுட் மோட்டரைஸ் மிஷினு. இதிலும் 21 டிசைன்ஸு, சாரி, பீக்கோ, ஃபால்ஸு, பட்டன், ஜிப்பு, டார்னிங் அப்புறம் எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ ஒரு மாடல் ஒன்று காட்டிட்டு உங்களுக்கு கிளாசிக் 298. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். ஒரு சில பேர் கேட்காம இருக்கலாம். இப்போ இந்த மாடல் வந்து நீங்கள் டிஸ்க் டைப், அதாவது டிஸ்க் எடுத்து போகிற மாதிரி சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி டிஸ்க் எடுத்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து எப்படின்னா ரொட்டேட் டைப், அதாவது டிஸ்க் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக வச்சா போதும். அவ்வளோதான் இந்த மாதிரி மிஷின். இதில் என்ன ஸ்பெஷலிக்குன்னா இந்த மாடலில் உங்களுக்கு மோட்ரு உள்ளே இன்பில்ட்டாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் பெடலும் பண்ணிக்கலாம், மோட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டரில் யூஸ் பண்ணுறப்போ மோட்டர் பெல்ட்டை கைட்டு பெடல் போட்டிங்கன்னா, பெடல் யூஸ் பண்ணுறப்போ மோட்டர் பெல்ட்டை கைட்டு விட்டுரும். அது இந்த மாதிரி மாடல். இதுக்கு 21 டிசைன்ஸு, சாரி, பீக்கோ, ஃபால்ஸு, ஜிப்பு, டார்னிங் எம்ப்ராய்டரி பண்ணலாம், பட்டன் தைக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இது பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த மாடல் உங்களுக்குலாம் கொஞ்சம் வச்சு தைக்கிறது ஈஸியாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் டேபிள் டாப் மாடல் வந்து எங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது சார், அது கை சுத்த முடியல, கை திருப்ப முடியலன்றவங்களுக்கு இந்த டேபிள் வச்சு தைக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் தைச்சிக்கலாம். இதுலேயும் டெக்கா அடிக்கிறது இருக்குது, டெக்கா அதாவது ரிவர்ஸ் வந்து இது. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸு. இப்போ வந்து சிங்கரில் வந்து பவர் மிஷின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கார்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஜூட் தைக்கணும், லெதர் தைக்கணும், ஜீன்ஸ் தைக்கணும், அந்த மாதிரி மெட்டீரியல் ஒரு மிஷின் இருக்குது. அதை நான் தனியாக காட்டுறேன், வாங்க.
இது பேர் வந்து சிங்கர் 141G. இதில் வந்து 2 டைப் ஆஃப் விதமான மாடல் வருது. ஒன்று 141G, ஒன்று வந்து 114G. 114Gக்கும் 114Gக்கும் ஒன்று வித்தியாசம் என்னங்க, இது வந்து 141Gல வந்து உங்களுக்கு இதோட மோட்டர் பாக்ஸ் இங்கே வரும். அந்த 141Gயோட மோட்டர் பாக்ஸ் வந்து இந்த டைமில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். அது வேணால் நம்ம கேட்லாக் வேணால் நம்ம யூடியூப்ல வேணால் போவேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்விட்சஸ் லென்த்து 5mm மாதிரி வரும். சிங்கரில் இந்த மாடலில் தான் 5mm. மற்ற மாடல்ஸ் எல்லாமே 4mm மாதிரி லென்த்து வரும். இதில் 5mm கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லைட்டு வரும், பவர் சேவிங் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 191 ஒரு மாடல் வந்தது. அதெல்லாம் வந்து ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் முன்னாடியே சிங்கரில் பவர் மிஷின்லாம் வந்துச்சு. அந்த மாடல்லாம் எப்படின்னா அடியில் ஒரு பெரிய மோட்டர் வச்சு வரும். அது வந்து ஒரு 4 HP மோட்டர்னு சொல்லுவாங்க. அது அடியில் இங்கே வரும். முந்திலாம் மோட்டர் பெருசாக வரும். இப்போது காலகட்டத்தில் இப்போ வர ஜென்ரேஷனில் இப்போ வர இதில் வந்துட்டு மோட்டர் எல்லாமே இன்பில்ட்டாக மேக்னெட்டிக் மோட்டராக மிஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து மோட்டரோட வாட்ஸ் வந்து 550 வாட்ஸ். இது வந்து நீங்கள் கார்பன் மோட்ரு, வைண்டிங் மோட்ரு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. இது வந்து மேக்னெட்டிக் மோட்டர்னு சொல்லுவாங்க. 550 வாட்ஸ் வரும். 70% உங்களுக்கு பவர் சேவ் ஆகும். அதாவது 70% என்ன பவர்னா, நான் அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா சிங்கர் 191 ஒரு மாடல் சொன்ன மாதிரி, அது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே தெரியும் அந்த மாடல். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மாடல். அந்த மாடல் வந்து உங்களுக்கு பவர் ஜாஸ்தி வரும். அதாவது ஒரு நாளைக்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 யூனிட் 6 யூனிட் கரண்ட் தேவைப்படும். அப்போது ஏன்னா இப்போ வர மாடல்லாம் கரண்ட் தேவைப்படாது. அதாவது இப்போ வரதெல்லாம் மேக்னெட்டிக் மோட்ரு, அந்த 70% பவர் சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கிளச்சு வந்து நீங்கள் அமுக்கினா மட்டும்தான் பவர் போகும். அதர்வைஸ் பவர் போகாது. கிளச்சு ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பவர் போகும். இதில் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்விட்சஸ் தான் வரும். ஜிக்ஸாக் என்ற ஆப்ஷன்ஸ்லாம் இதில் வராது. இது நீங்கள் அப் டு ஜீன்ஸு, திக்கு ஷர்ட்டு, திக்னஸ் பேண்ட்டு, அப்புறம் லெதரு எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெதர் தைக்கிறதுக்குன்னா இந்த மிஷின் எப்படின்னா, நீங்கள் செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிக்கணும். கம்பெனியில் வந்து உங்களுக்கு செட்டிங் பண்ணி கொடுக்கறது ஒன்லி கிளாத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது சிங்கரில் ஓகேங்களா. நீங்கள் லெதர் தைக்க போகிறீங்கன்னா இதில் வந்து இந்த மிஷினோட நீடில் பாருன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பாரு, ப்ரெஷர் ஃபுட்டு, பிளேட்டு, அப்புறம் பாபின் கேஸு, இது எல்லாமே நீங்கள் அடிஷ்னலாக வெளியே பை பண்ணி வாங்கிக்கணும். இல்லை ஷோரூமுக்கே வந்து எனக்கு லெதர் தைக்கிற மாதிரி இந்த மிஷின் வேணும் சார், நீங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நீங்கள் என்ன காசோ நீங்கள் தனியாக கொடுத்துடணும். அது மிஞ்சி போனோன்னா உங்களுக்கு 300க்குள்ளே வரும், 250 or 300க்குள்ளே தான் வரும். இதில் லெதர் தைக்கிறதுக்குங்க நான் சொல்கிறது, கிளாத்துக்குலாம் நீங்கள் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. கிளாத்துக்கு நீங்கள் எப்பயும் போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். லெதர் தைக்கணும்னா மட்டும் அந்த செட்டிங்ஸை நீங்கள் மிஷினில் மாற்றிக்கணும். ஏன் சார் கம்பெனியில் லெதருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது? ஏன்னா இதுக்கு வந்து கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் வந்து அது இருக்குது தனித்தனி மிஷின்ஸ் இருக்குது. லெதருக்குன்னு ஒரு மாடல் ஒன்று இருக்குது. அது வந்து மெரிட்டு 31Kன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஆஃப் ஷிஃப்ட் மெக்கானிசம். அதை வந்து ரொம்ப இப்போ ஸ்லோ மூவிங் ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கிறதுனால இது ஃபாஸ்ட் மூவிங்னால இந்த மாடல் உங்களுக்கு சஜஷன் பண்ணி கொடுக்குறோம். பட் அதை இது லெதர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஆயில் டைப் மிஷின். இதுதான் வந்து ஆயில் பம்பு. இந்த ஆயில் பம்ப் மூலியமா அந்த பம்பு ஸ்ப்ரே ஆகி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தேவையான ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த ஆயில் வந்து நீங்கள் 1 லிட்டர் ஆயில் கேன் வாங்கி இதை நீங்கள் ஊற்றிக்கணும். இது வந்து எவ்ரி 6 months ஒன்ஸ் இந்த ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். 6 மாதம் ஒரு முறை இந்த ஆயில் நீங்கள் கம்பல்சரியாக சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. நீ இந்த மிஷினை நீங்கள் வாங்கி புது மிஷினை வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த மிஷினை தூக்கி பார்த்தீங்கன்னா, மிஷினை சாட்சிக்கு மாற்றிட்டீங்கன்னா ஆயில் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலர்ஸ் அண்ட் ட்ரை கலர்ஸ் ஆகிடும். ஏன் ஆகுது? ஏன் அந்த பிளாக் கலர் ஆகுதுன்னா ஒன்றும் கிடையாது. நம்ம தைக்கிற துணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கலரு, அந்த நூல் இதெல்லாம் வந்து இங்கே வாங்க கீழே வந்துடும். இந்த ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே காட்டுறேன். இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூ மாதிரி. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரூ தனியாக வெளியே வந்துடும். இங்கே ஆயில் டேங்கியில் ஒரு பைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பைப் மூலமா நீங்கள் ஒரு இதில் எடுத்து நீங்கள் வெளியே ஊற்ற வேண்டாம். அந்த ஆயில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து மோட்டருக்கு, வீட்டுக்கு கதவுக்கு, சாதா டைம் யூஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாமே அந்த ஆயில் தானே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மிஷினுக்கு அந்த ஆயில் ஊற்றக்கூடாது. ஏன் அந்த ஆயில் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த ஆயில் டஸ்டெல்லாம் திருப்பி உள்ளே ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, ஃபார்ம் ஆகி திருப்பி மிஷினுக்குள்ளே ஏறிடும் போயிடுச்சா. அப்போ மிஷின்ஸ் தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்கும், எரர்ஸ் காட்டும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு த்ரெட் ஸ்டாண்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில பேர் இந்த த்ரெட் ஸ்டாண்டு இங்கே பிடிக்கலைன்னா இங்கே ஒரு சின்ன ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஹோல்ஸ் மாதிரி. அது நீங்கள் த்ரெட் ஸ்டிக் இந்த மாதிரி சாதா மிஷின் வர த்ரெட் ஸ்டிக் ஒன்று கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாம். போட்டு கூட யூஸ் பண்ணுவோம். ஒரு சில பேர் த்ரெட்டிங் லாங்காக வருது,
ஆனால் அதே மாதிரி த்ரெட்டு நீங்கள் டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 6 rupees or 7 rupeesலாம் நல்ல த்ரெட்டு கிடைக்கும். அதாவது த்ரெட்டு பேர் பார்த்தீங்கன்னா மதுரா கோர்ஸு இந்த மாதிரி பிராண்டட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது என்னன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பட்டு கட். அதாவது ஒரு சில பேர் வந்து சார் தைச்சிட்டே தான் ஊசி நூல் கட் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்னா. ஏன் கட் ஆகுதுன்னா ஒன்று அந்த நூல் மிஷினில் கட் ஆகுதுன்னா ஒன்று ஃபஸ்ட்டு த்ரெட்டை பாருங்கள், ரெண்டாவது ஊசியை திருப்பி போட்டுருக்கீங்களா பாருங்கள். அதாவது ஊசியை வந்து நம்ம தையல் மிஷினில் வந்து ஒரு பகுதி இருக்கணும், அதை மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். ஒரு சில பேர் திருப்பி போட்டிங்க வைங்களா நூல் கட் ஆக தான் செய்யும். ஊசி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் ஆகும். அப்புறம் வேறு இந்த மாடல் எதுவுமே இல்லை, பாபினோட ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே ஒரு டாப் மவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஏர் பம்பு. அதாவது அது எக்கார் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் லாக் ஆகும். மோட்டரோட ஏர் லாக் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏர் லாக் ஆகும். அது எப்பயுமே வந்து ஃபுல் க்ளோஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாடல் அவ்வளோதான். இதில் வந்து 2-3 மாடல்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த மாடலை கண்டிப்பாக காட்டுறேன். அது இல்லாமல் என்னோடய கான்டாக்ட் நம்பர், என்னோட நேம் வந்து ஹரி. ஓகேங்களா, நான் சிங்கர் மவுண்டோவில் 2030 நான் ஜாயின் பண்ணேன். 7 இயர்ஸாக நான் இங்கே இருக்கேன். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 8148646406. நான் வேணால் யூடியூப்பில் வேணால் வந்து நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது மிஷின்ஸில் டவுட்டு, மிஷின்ஸ் எதாவது ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் கொடுக்கணுன்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே உங்களுக்கு சர்வீஸும் பண்ணி தரோம். இங்கே வந்து வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்துக்குமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் 2 years. அதாவது நீங்கள் எடுக்கிற மிஷின்ஸை பொறுத்தவரையும் டோர் ஸ்டெப் சர்வீஸும் உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்ட்ஸ் மட்டும் எதனா போச்சுன்னா மட்டும் எக்ஸஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது மிஷின் வந்து பாபின் கேஸு ஊசிக்கெலாம் வந்து வாரண்டியில் கிளைம் ஆகாது. அதுக்கு எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக கேஷ் கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பாபின் ஊசி, பாபின் கேஸு, ஆயில் கேன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2 years ஃப்ரீ சர்வீஸ். அது சின்ன மிஷினாக இருந்தால் 2 years, டேபிள் டாப்பாக இருந்தால் 2 years, பவர் மிஷினாக இருந்தால் 1 year, ஆர்டிசன் மிஷினாக இருந்தால் 1 year. இது எல்லாமே உங்களுக்கு 1 year வரும். டேபிள் டாப் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு 2 years வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் எதனா எனக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கே வந்து நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். லொக்கேஷன் உங்கள் லொக்கேஷன் வந்து எனக்கு எந்த ஏரியா லொக்கேஷன் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் எங்கே சர்வீஸ் பேசணும் நான் அனுப்புறதா இல்லை என் ஷோரூம் கொண்டு வரதா உங்கள் நம்பர் பேச நான் சொல்லிடுவேன். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா சிங்கர் இந்தியா லிமிடெட். இது வந்து டைரக்ட் சிங்கரோட கம்பெனி அவுட்லெட், கம்பெனி ஷோரூம். ஓகேங்களா, இது வந்து சென்னையில் மவுண்ட் ரோட், அதாவது அண்ணா சாலை. கஸ்டமர்ஸ் எப்படி வரலாம்னா ஸ்பென்சர் பிளாசா சிக்னலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது. அதாவது முந்தி ஸ்பென்சர் பிளாசான்னு சொல்லி ஃபேமஸ் இருந்தது. இப்போ வந்து சமீபமாக வந்து இப்போ தாஜ் கிளப் ஹவுஸ்ன்னு சொன்னால் சில பேருக்கு ஐடென்டிஃபை ஆகும். இப்போ தாஜ் கிளப் ஹவுஸ் உள்ள கார்னர் பில்டிங் சிங்கர் இந்தியா லிமிடெட், அதாவது சிங்கர் தையல் மிஷின் நிறுவனம் வந்து உங்களுக்கு சென்னை மவுண்டூரில் இருக்குது. ஷோரூம் வந்து பாருங்கள், மிஷின்ஸை வந்து பாருங்கள், என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு ஷோரூமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் என்ன பண்ணலன்னா, இப்போ சிங்கர் இந்தியா லிமிடெட் ஷோரூமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக ஷோரூம்குள்ளே எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது சிங்கர் இந்தியா லிமிடெட் பில்லு காட்டினீங்கன்னா போதும், அதை வச்சு உங்களுக்கு எங்கே நீங்கள் இப்போ மதுரைக்கு போகிறீங்க, வெள்ளூர் போகிறீங்க, ஓசூர் போகிறீங்க, சேலம் போகிறீங்க, கோயம்புத்தூர் போகிறீங்க, எல்லாத்துலேயுமே நம்ம சிங்கரோட தையல் மிஷின் ஷோரூம் தமிழ்நாட்டில் இருக்குது. தயவுசெய்து ஷோரூமுக்கு மிஷினை பார்த்து நல்ல மிஷின் எது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இது வந்து மெரிட் ஓவர்லாக் சொல்லுவாங்க. அதாவது ஓவர்லாக்ன்றது எதுக்குன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் துணிகளோட எட்ஜஸில் தைக்கிறதுக்கு தான் ஓவர்லாக் சொல்லுவாங்க. இந்த ஓவர்லாக் மிஷின் வந்து 3 த்ரெட்டில் தைக்கிறது. அதாவது இதெல்லாம் 3 விதமான த்ரெட்டில் தைக்கிறோம். தைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப துணி ஆட்டோமேட்டிக்காக எட்ஜஸில் கட் ஆகிடும். அது பேர் தான் ஓவர்லாக் மிஷின் சொல்லுவாங்க. இந்த ஓவர்லாக் நான் சொன்ன மாதிரி எட்ஜஸில் தைக்கிறது. இதுலேயே வந்து இது 3 த்ரெட்டு, இதிலே 4 த்ரெட்டு 5 த்ரெட்டு வரும். அது எப்படின்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் மாதிரி வரும். அது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ். இப்போ இதெல்லாம் வந்து 20, 20, 30 தைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் 100 பீஸ் 200 பீஸ் கூட நீங்கள் எவ்வளோ தைச்சிக்கலாம். அது 4 த்ரெட்டு 5 த்ரெட்டு நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதோட இமேஜஸை நான் யூடியூப்பில் நான் போடுறேன். அது எப்படின்னா ஒரு 5 த்ரெட் ஓவர்லாக்கு 4 த்ரெட் வரும். நம்ம சிங்கிள் உங்களுக்கு நான் பவுடர் மிஷின் பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி டைப்பில் வரும். பட் ஆனால் மாடல் பார்த்து இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக பெருசாக வரும். 3 த்ரெட்டு இல்லை, அது வந்து 4 த்ரெட்டு 5 த்ரெட்டு, இது 3 த்ரெட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். இது நீங்கள் தேவைப்பட்டால் இதில் நீங்கள் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கடல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மல்டி பர்பஸு. பட் ஆனால் அந்த 5 த்ரெட்டு 4 த்ரெட் ஓவர்லாக் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒன்லி மோட்டரைஸ், கடல் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதுதான் அதில் இது ஒரு ட்ராபேக்கு. பட் இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம், மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து 3 த்ரெட்டு, அது 4 த்ரெட்டு 5 த்ரெட்டு, அவ்வளோ.
இது வந்து சிங்கர் வாஷிங் மிஷின் மேக்ஸி கிளீன் 7 kg சொல்லுவாங்க இந்த வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இது வந்து உங்களுக்கு 2 years ப்ராடக்ட் வாரண்டி மோட்டருக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க சிங்கரில் வந்து உங்களுக்கு ஸ்விங் மிஷின் இல்லை சிங்கரில் ஹோம் அப்ளைசன்ஸ் இருக்குது சிங்கரில் ஹோம் அப்ளைசன்ஸ் இப்போ வருதுன்னு சில பேர் நினச்சிப்பீங்க ஆனால் சிங்கரில் ஹோம் அப்ளைசன்ஸ் இப்போலாம் வரது கிடையாது சிங்கரை வந்து 20 yearsக்கு முன்னாடியே ஹோம் அப்ளைசன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க மிக்ஸி ஃபேனு கிரைண்டரு சிங்கரில் மோட்டரே வந்து இருக்குது அதாவது மோட்டர் மீன்ஸ் ஸ்விங் மிஷின் மோட்டர் கிடையாது பம்புக்கு நம்ம போருக்கு மோட்டர் போடுறது சிங்கரில் வந்தது ஒரு சில காலகட்டத்தில் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணியிருக்காங்க சிங்கர் ஹோம் அப்ளைன்சஸ் இதுக்கு முன்னாடி சிங்கரில் வந்து ஸ்மார்ட் செஃப் லேடிஸ் செஃப் ஒரு மிக்ஸி ஒன்று இருக்குது ஃபுட் ப்ராசஸர் அதெல்லாம் வந்து வெரி வெரி சக்ஸஸ் மாடல் இன்னும் சர்வீஸ் வர மாடல்லாம் 25 years 30 years முன்னாடி வர மாடல்ஸ் அதெல்லாம் இன்னும் சர்வீஸ் பண்ணி கொண்டு ரெடி பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க வாஷிங் மிஷின்ஸு ட்ரை அயன் பாக்ஸ் ட்ரை அயன் சிங்கர் அயன் பாக்ஸு சிங்கர் அயன் பாக்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீம் அயன் பாக்ஸு இது ஃபேனு வால் மவுண்ட் ஃபேனு பெடஸ்டல் ஃபேனு எமர்ஜென்சி லைட்டு சீலிங் ஃபேன்ஸு மிக்சர் கிரைண்டரு அது எல்லாமே இது 2 மிக்ஸி இருக்குது சிங்கரில் ஒன்று வந்து 500 watts ஒன்று 750 watts மிக்ஸி இருக்குது அப்புறம் உங்களுக்கு வாட்டர் கெட்டில் அதாவது இப்போ பனிக்காலம் வரப்போகுது இல்லையா பனிக்கால வரத்துக்கு நம்ம வீட்டில் வாட்டர் கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 1 liter தொண்டை கரகரப்பு பட் நீங்கள் எல்லாமே ஹாட் வாட்டர் எடுத்து குடிக்கிறதுனா தொண்டை அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு குடிக்கிறது லெமன் டீ போட்டு குடிச்சிக்கலாம் சிங்கர் கெட்டில் 1 liter வரும் இதுலேயே 1 liter வந்து 1.5 liters வருது மேக்ஸிமம் ஹவுஸ் ஹோல்டுக்கு 1 liter போதுமான தேவை இல்லைன்னா பட் இதெல்லாம் 1200 watts வரும் 1200 watts வரும் 1 year வாரண்டி வரும் உங்களுக்கு சிங்கரில் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் தோல்வி ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் இல்லை என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் போதும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் 1 or 2 daysக்குள்ளே வந்து ஒரு சர்வீஸ் பர்சன் வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து ரெசால்வ் பண்ணி ப்ராப்ளம் முடிச்சு கொடுத்துருவாங்க இன்கேஸ் அது எதனா சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் போயிருந்தா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டைம் இருக்கும் அந்த பேர்ஸை அவைலபிலிட்டி உடனே கையில் இருந்தால் போட்டு கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நாள் டைம் தரணும் இதெல்லாம் ஏன் முன்னாடி நான் சொல்கிறேன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்வீஸை பற்றி சொல்லிடணும் 4 பேர் என்ன சொல்லிங்கன்னா சார் நான் வந்தேன் பார்த்தாங்க போனாங்க 2 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சு அப்படின்னு அம்மா சொல்லக்கூடாதுன்னா முன்னாடி நான் தான் சொல்லிடுறேன் ஸோ இது மாதிரி இருக்குது அப்புறம் வாஷிங் மிஷின் பாக்ஸ் பீஸ்லேயே இருக்குது இது வாஷிங் மிஷின் அதை பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினோட பாக்ஸ் பீஸ் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம சார் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு ஐடியா கொடுத்தாங்க இது வந்து மவுண்ட் ரோட் ஷாப்பு சென்னையில் இருக்கிற ஷாப்பு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்னோட யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன் இங்கே என்ன எப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் சார் சொல்லியாச்சு இதில் இஎம்ஐ ஆப்ஷனு இருக்கா இல்லையா கேட்டுக்கலாம் சார் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து பஜாஜ் ஃபின்சர்வீஸ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அதாவது பஜாஜில் நீங்கள் கார்டு ஹோல்டராக இருந்தீங்க மட்டும் நம்மள்கிட்ட வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கார்டு கண்டிப்பாக கம்பல்சரியாக இருக்கணும் கார்டு இல்லைன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியாது அந்த கார்டை வேறு வச்சு எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க சிஸ்டத்தில் போட்டு பார்ப்பாங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்து நாங்கள் உடனே சொல்லிடுவோம் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 months இஎம்ஐ அண்டு 5 months இஎம்ஐ அண்டு 3 months இஎம்ஐ வரும் நம்மக்கிட்ட வந்து 2 இஎம்ஐ தான் வரும் 0% இன்ட்ரெஸ்ட்டு நோ ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது இன்கேஸ் பஜாஜில் ஏதாவது கார்டு அப்கிரேஷனுக்கு ஏதாவது சார்ஜபிள் சொன்னால் மட்டும்தான் அது சார்ஜ் நீங்கள் கிட்ட பண்ணக்கூடாது பஜாஜில் லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் கார்டு அப்கிரேஷன் பண்ணி நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது தவிர்த்து இது இஎம்ஐ ஆப்ஷனு இதை தவிர்த்து கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த 3 ஆப்ஷன் இருக்குது அது வந்து இஎம்ஐ ஆப்ஷனாக வராது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆல் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவோம் ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு இப்போ ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு இண்டஸ்லேண்டு கோட்டக் மஹேந்திரா ஹெச்டிஎஃப்சி இதுக்கு எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு கொடுப்பாங்க அது எப்படின்னா நம்ம கிட்ட சேவிங் பண்ண விஷயம் இஎம்ஐ ஆப்ஷன் வரும் பட் இன்ட்ரெஸ்ட் வரும் 12% 30% இருக்குது அந்த 30% வந்துட்டு ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் காரணம் வந்து நம்ம இஎம்ஐ சார்ஜஸ் கம்பல்சரியாக அது வாங்கி தான் ஆவாங்க அது எங்ககிட்ட கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் அது வந்து உங்களுக்கு 3 months 5 months நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நம்மகிட்ட இஎம்ஐ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஏன் கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலான்னா நம்மகிட்ட சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐக்கு சார்ஜஸ் வராது கன்வே பண்ணுறது சார்ஜஸ் வராது இதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் நெட் பேங்கிங்லேருந்து நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக சார்ஜ் பண்ணுவாங்க 1000 rupees or 800 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே சார்ஜ் பண்ணால் சார்ஜஸ் வராது அது மட்டும்தான் மற்றபடி இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரியாக வரும் 12% வரும்
இப்போ பார்த்தீங்கன்னா சார் நமக்கு ரொம்ப அருமையான வீடியோஸ்லாம் நமக்கு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா ஸ்பீச் இருந்தது அவர்கிட்ட. அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து நானே அவர் எங்கள் வீட்டுக்கு ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக பேசினார். எங்களுக்கு யூடியூப்காக ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து கஸ்டமரை வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுகிறீங்க. நம்ம கஸ்டமர் நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் இம்பார்ட்டன்ட் அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. பேசிக் மிஷின்லேருந்து ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் மிஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போட்டு இவரோட ஃபுல் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.